தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 24ஆம் நாள். இன்றைய திதியின் பெயர் பஞ்சமி. இந்த பஞ்சமி மாலை 10 மணி 1 நிமிடம் வரைக்கும் இருப்பார். பின்பு சஷ்டி திதி வந்துவிடும். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பெயர் சுவாதி. மத்தியான வேளையில 2:19 வரைக்கும் இருப்பார். பின்பு விசாக நட்சத்திரம் வந்துவிடும். இந்த விசாக நட்சத்திரமும் அதுபோல சுவாதி நட்சத்திரமும் சமமான நாளை ஏற்படுத்தும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பல விஷயத்தில் நம்ம சொல்லுவோம், கண்ணு திருஷ்டி பட்டுடுச்சிங்க, கண் திருஷ்டி பட்டுடுச்சிங்கன்னுவோம். இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற பொறாமை, கண்கள் பட்ட பார்வைகள், எண்ணங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற கண்ணூர் கழித்தல்னு திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது. இன்னைக்கு சுற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால என்ன, பஞ்சமி சஷ்டி இருக்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நாளை காலையில், இன்னைக்கு காலையில் 7:30-9 நமக்கு நல்ல நேரம். சாயங்கால வேளையில 3-4:30 நல்ல நேரம். ராகு காலம் 4:30-6 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால யமகண்டம் 12-1:30. குளிகை நேரம் 3-4:30. சூலம் மேற்கு, வெள்ளம் பரிகாரம். கும்ப லக்னத்திலே ஒரு நாழிகை இருக்கக்கூடிய சூரியன் 6 வினாழியும் கண்டினியூ பண்ணுவார். சூரியனின் உதய நேரம் 6:26. இந்த விசாக நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே உத்திரட்டாதி ரேவதி என்கிற மீன ராசிக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிகிறது. இன்றைக்கு துருவம் என்கிற நாம யோகமும் கௌளவம் என்கிற கரணமும் உண்டு. துருவம்னா கிணறெல்லாம் வெட்டுறது, குளங்கள் அமைத்துறது, நவரத்னங்கள் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சேகரித்துக் கொள்வது, வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு செய்யறது நல்லது. அதுபோல இந்த கௌளவம் அப்படிங்கிற கரணம் எந்த விதமான காரியங்களையும் செய்யும் போது நல்ல விதமா பில்டப் பண்ணி கொடுக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய செய்யலாம். மந்திர காரியங்கள் செய்யலாம். புதுசாக காரு வாங்கியிருந்தோம், வண்டி வாங்கியிருந்தோம்னா அதெல்லாம் ஏறி இன்னைக்கு ஓட்டி பார்க்கலாம். சகல விதமான நல்ல காரியங்களும் இன்னைக்கு நல்லது. பஞ்சமி வராகி அம்மையை வழிபடுவதனால வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம். அதனால விவாகம் பண்றது இன்னைக்கு சௌரியமா இருக்கும். கல்யாண நாள் இன்னைக்கு முகூர்த்தம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல சந்திர பகவான் மத்தியானம் வரைக்கும் இருக்க போறார். காலையிலே புதுமகனை புகுதல் அப்படிங்கிற நியூ ஹவுஸ் வார்மிங் எல்லாம் இருந்ததுன்னா தாராளம் பண்ணுங்க. அதெல்லாம் சக்சஸ் உரிய கொடுக்கும். பயிர் தொழில் செய்பவர்களுக்கு இன்னைக்கு விதை விதைப்பது ரொம்ப நல்லதா அமையும். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சூரியன், ராகு, செவ்வாய் மற்றும் புதன் வக்கரகதியிலே கும்பராசியிலே, சனியும் சுக்கிரனும், சுக்கிரன் உச்சமா உட்கார்ந்திருக்கார் மீன ராசியிலே, குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலும் துலா ராசியிலே சந்திரனும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 7ஆம் இடத்திற்குள்ளர சந்திர பகவான் சுவாதி அப்படிங்கிற நரசிம்மரின் நட்சத்திரத்துல நிற்கிறார். மனதிலே பக்தியை கொடுப்பார். எந்த காரியங்கள் இருந்தாலும் நமக்கு அதுல விக்னம் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆசைகளையும் கணவன் மனைவிக்குள்ள பகிர்ந்து கொண்டு வேலைகளை செய்ய கொடுப்பார். அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான பக்தி பூர்வமான நாள்னே சொல்லலாம். 1-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க இந்த நாள் இனிதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, பல விதத்திலும் இன்றைய நாளிலே 6ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் உங்க 3ஆம் இடத்துக்காரர். அதனால அசதியை கொடுப்பார், பயணத்தை கொடுப்பார். அதனால கொஞ்சம் டயர்ஸ் ஃபீலிங் உண்டு. குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு நீ வெளியில கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை, என்னால் உடம்பு முடியல போ அப்படின்னு சொல்லி கூட அந்த தட்டி கழிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யுங்க. 5-4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான உத்வேகமும் உங்களை தடுக்காமல் இருப்பதற்கு நரசிம்மரை வழிபடுங்கள்.
வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு 5ஆம் இடம் என்கிற யோகஸ்தானத்திலே அமர்கிறார் சந்திர பகவான். அதனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இந்த சுவாதி அப்படின்னாலே அந்த ஏர்னு சொல்லுவோம், காத்து அப்படிங்கிற இடம். அப்படி காற்று மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் தென்றலா மனதிலே இன்னைக்கு நிறைய இனிய விஷயங்கள் நடக்கும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். சந்தோஷத்தின் எல்லையை காணலாம். 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இன்னைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளில் குழப்பமில்லாமல் நடத்துவதற்கு விஷ்ணுவின் வழிபாடும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நண்பர்களே, தாயாரின் போல பரிவை கொண்ட உங்க ராசிநாதனான சந்திர பகவான் தாயாரினிடமான 4ஆம் இடத்திலேயே உட்கார்றார். பல விதத்திலும் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸையோ பார்க்கும்போது மனதில் பட்டதை கரெக்டாக சொல்லணுன்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும். இதனால் சில விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிக்லிஷாக இருக்கோ அப்பெல்லாம் கண்ணை மூடிட்டு நரசிம்மரை நினைத்துக் கொள்ளுங்கள். யோக நரசிம்மர் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, மற்றவர்களிடம் இருந்து வித்தியாசமான கோணத்திலே நீங்கள் பார்வையை செலுத்தக்கூடிய நாள் இன்று. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சிகளை வெற்றி தருவதாக அமைக்கூடிய 3ஆம் இடத்திலே தான் சந்திர பகவான் அமர்கிறார். இந்த 3ஆம் முயற்சி ஸ்தானத்திலே அமரக்கூடியவர் உங்களுடைய மேன்மையை அதிகப்படுத்துவார். நீங்க யாருக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாருன்னா உங்ககிட்ட கொஞ்சம் வாலாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உக்ரம் வீரம்னு கொஞ்சம் நரசிம்மரோட மனத்தை நினைச்சுக்கோங்க. அந்த உக்ரகமான மனது டக்குன்னு எல்லாரையும் சரி பண்ணிவிடும். அதனால கொஞ்சம் கோபத்தை காட்டுவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே இருக்க போறார். லாபத்துக்குரியவர் தான். ஆனா சுவாதிங்கிற ராகுவின் நட்சத்திரத்திலே அமர்வதனாலே தேவையற்ற சிக்கல்கள் குடும்பத்திலே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்திரமாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையும் உங்க ராசியின் மேலே இருப்பதும், இந்த ரிஷபராசிக்கு இந்த துலா ராசிக்குரியவரான சுக்கிர பகவான் உச்சத்திலே அமர்ந்து பார்வையை கொடுப்பதும் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும், எதிர்ப்பை கொடுக்கும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நாவை அடக்கி வச்சுக்கிறது நல்லது. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசிக்குள்ளர காற்றாய் பறக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திலே அமர்கிறார் சந்திர பகவான். சந்திரனே பரபரப்பா இருக்கக்கூடியவர். உங்க ராசியும் பரபரப்பா இருக்கும். இந்த நேரத்துல இவர் அங்க உட்கார்ந்துருக்கோனது உங்களுக்கு நிறைய அலைச்சலை கொடுக்கும். பில்லர் டு போஸ்ட் அப்படின்வோம். அப்படி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு அல்லல் படக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்குது. அதனால கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா மனசு சஞ்சலப்படாமல் இன்னைக்கு காரியங்களை செய்ய முடியும். 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் நிதானித்து காரியங்களை செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு 12ஆம் இடத்திலே வரக்கூடிய சந்திர பகவான் ராகுவின் சாரத்திலே அமைப்பார். சனியை போல் ராகு அப்படின்னு சொல்லுவோம். அதனால எல்லா விதமான உழைப்புகளுக்கும் பலனை கொடுப்பார். வெளி வட்டார தொடர்புகளிலே நல்ல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். வெளிநாட்டிலிருந்தும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல நியூஸை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். நீங்க ஃபாரின் ரிலேட்டடான பீப்புள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சுப நிகழ்வுகளிலே இன்னைக்கு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் வைப் நல்லா இருக்கும். 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே யோகமாக அமரக்கூடிய சந்திர பகவான். அதனால இன்னைக்கு இந்த அஷ்டம பயமெல்லாம் இல்லை. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். நிறைய பேரை பார்த்து நிறைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விருந்து உபசாரங்கள் எல்லாம் இருக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கும்
குடும்பத்திற்கும் பிடித்தவாறு ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்க போகிறீர்கள். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மெமரபிள் டேனே வச்சுக்கலாம். 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய நாள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் அமர்கிறார். அவர் விசாக நட்சத்திரத்துல மத்தியான வேலைக்கு போறார். அப்போ குருவின் பார்வையும் இருக்கிறதுனாலே நல்ல வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றின சிந்தனைகள் நிறைய வரும். இதெல்லாம் நம்ம பண்ணலை, இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு ஒரு யோட்டங்கள். இதனாலே சில வாழ்வாங்கு வாழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கரெக்டாக எடுத்து செய்ய போறீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுவாதியும் கரெக்டாக ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த பயிர் தொழிலில் இருப்பவர்களுக்கு பயிரை நிறைய இன்னைக்கு பார்த்து அதனுடைய புதிய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்து அதெல்லாம் போடுவீங்க. அதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, ராசியின் 9ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்திலே தந்தையின் ஆசீர்வாதத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் இன்னைக்கு. மற்றவர்களின் ஆதரவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாள். இதனால் இன்னைக்கு எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும். அந்த கூட்டாக இருக்கக்கூடிய உறவுகளின் தன்மை உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையை அதிகப்படுத்துவதனால இன்னைக்கு ஒரு நல்ல வைபான நாள். 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைய நாள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் இந்த 5ஆம் இடத்துக்காரர் 8ஆம் இடத்திலே அமர்வது விசாக நட்சத்திரம் என்கிற குருவின் நட்சத்திரத்தில் மத்தியானத்தில் போற. அதனால எல்லார் கூடயும் பாசமா இருக்கணும்னு ஒரு எண்ணம். எல்லாரையும் கட்டி அணைச்சு செல்வது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும். இதுவே உங்களுக்கு சந்தோஷம், இதுவே உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு திருப்தியா இருக்கும். இந்த நாள் 3, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் விஷ்ணுவை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அவசியம் நல்லாக இருக்கும். வாழ்க வளத்துடன்.